எனக்கு சென்னை பட்டணத்தில் ஒரு டாக்டர், 2 டாக்டர், புருஷன் பொண்டாட்டியும் டாக்டர். ஆனால் சிபிஎம் விசுவாசிகள். பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை பிடிக்காது, மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டியை பிடிக்காது. ஆனால் சபையில் போனால் அம்மோ அந்நிய பாஷை பேசுகிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இங்கே 2 பேரும் ஒற்றுமையே கிடையாது, 2 பேருக்கு சமாதானமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை. பையன் கேட்பான், அம்மா நீ சபையில் போய் அந்நிய பாஷை பேசுகிறீங்களே எப்படிம்மா வருது? அப்பாட்ட ஒழுங்காக பேச முடியல, அங்கே மட்டும் அந்நிய பாஷை நல்லா பேசுகிறீங்க. அந்த பையன் கேட்பான், எனக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நானும் அந்த சபை விசுவாசி. அன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. சபையில் போனால் கொட்டு கண்டா பேயாடும்ல, அதுபோல அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல காலம் வேப்பலை மட்டும் கொடுக்கல, கையில் கொடுத்தா அவ்வளோதான், தொலைஞ்சு. ஆமென். அப்படி ஆடுவாங்க. புடவை இங்கே கிடக்க, புடவை இங்கே போகும். ஆனால் தெரியாது, அந்நிய பாஷை தான் தெரியும். புடவை கீழே விழுந்துன்னு தெரியாது. ஆமென். பெண்கள் மத்தியில் இருக்கிற சகோதரிகளுக்கு ஆண் மத்தியில் போனால் ஆண்களாக்கும் என்கின்ற எண்ணம் வராது. ஆனால் என் பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்தால் உன் கண்ட்ரோலில் தான் இருப்பாராம். எவனுக்கா இந்த வசனம் தெரியுமா? தெரியாது. அப்படி ஒரு வசனம் இருக்குன்னா கூட தெரியாது. எனக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பாரே தவிர அவருடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன். வேதம் அப்படி சொல்லுது. யாருக்காவது தெரியுமா? இது வேதம், சத்திய வேதம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், பெருமைப்படாத, தேவையில்லாத